கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நாம் தியானிப்பதற்கென்று, நாம் சிந்திப்பதற்கென்று நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒர்க் எஸ் வர்ஷிப், ஹானரிங் காட் இன் அவர் ப்ரொஃபஷன்ஸ் என்கின்ற தலைப்பை தந்திருக்கிறார்கள். பணியே வழிபாடு. வேலை, பணி என்று சொன்னால் வேலை, வேலையே வழிபாடு. நமது பணிகளின் வழியாய் கடவுளை போற்றுவோம் அல்லது மகிமைப்படுத்துவோம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். இன்றைக்கு வழிபாடு என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்திலே, வழிபாடு என்று சொன்னால் என்ன என்று சொல்லி நமக்கு கேட்டால் நமக்கு ஞாபகத்திலே வருவது அல்லது நம்முடைய அனுபவத்திலே நாம் சொல்வது, ஆலயத்திலே நாம் கடவுளை ஆராதிக்க செல்கின்றோம், ஆலயத்திலே பாடல்களை பாடுகின்றோம், வேத வசனங்களை நாம் வாசிக்கின்றோம், ஜெபிக்கின்றோம், நன்றி சொல்லுகின்றோம், நம்முடைய காணிக்கைகளை செலுத்துகின்றோம், திருவிருந்திலே பங்கு பெறுகின்றோம், வேத வசனத்தை கேட்கின்றோம். இதுதான் வழிபாடு என்று சொல்லி நாம் ஒரு கட்டத்திற்குள்ளாக நாம் அடைத்து விடுகின்றோம். ஆனால் திருமறை அதைவிட ஒரு ஆழமான உண்மையை நமக்கு கற்பிக்கிறது. அது என்னவென்று சொன்னால், நாம் செய்கின்ற ஒவ்வொரு நேர்மையான வேலையும், ஒவ்வொரு நேர்மையான நீதியான தொழிலும், பொறுப்பான செயலும் கடவுளுக்கு ஆராதனையாக மாறும், கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற வழிபாடாக அது மாறும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்பிக்கிறது. ஒரு ஆசிரியர் மாணவர்களை நேர்மையுடன் கற்பிக்கும் பொழுதும், அல்லது ஒரு விவசாயி ஒரு உண்மையோடு உழைக்கின்ற பொழுது, ஒரு மருத்துவர் கிறிஸ்துவின் அன்பை தன்னுடைய சிகிச்சைகளை அளிக்கின்ற பொழுது, தனக்கு முன்பாக இருக்கின்றவருக்கு வெளிப்படுத்துகின்ற போது, ஒரு அலுவலக ஊழியர் நேர்மையோடு தன்னுடைய பணியை செய்கின்ற பொழுது, இது மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். இவை அனைத்துமே கடவுளுக்கு மகிமை சேர்க்கின்ற ஒரு வழிபாடாக மாறும் என்று சொன்னால் அது மிகையாகாது. நமது அன்றாட வேலை, நாம் வேலைக்கு செல்கின்றோம், தொழிலை செய்கின்றோம், விவசாயம் செய்கின்றோம். நமது அன்றாட வேலையை வெறும் பிழைப்பு அல்லது பணம் சம்பாதிப்பதாக மட்டும் நாம் அதை பார்க்காமல், இவைகள் அனைத்துமே கடவுளுக்கு முன்பாக நாம் கடவுளை மகிமைப்படுத்துவதற்கு செய்கின்ற ஒரு வழிபாடு என்று புரிந்து கொள்ள இன்று திருமறை நமக்கு வழிகாட்டுகின்றது. நாம் படித்த இந்த 3 திரு வார்த்தைகளின் வழியாக நாம் 3 சிறு குறிப்புகளை நாம் இன்றைய நாளிலே நாம் சிந்திப்போம். முதலாவதாக, பணியை அழைப்பாக பார்க்க வேண்டும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். வேலை அல்லது நம்முடைய தொழில், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் அது கடவுளுடைய அழைப்பாக நாம் பார்க்க வேண்டும். சீனாய் மலையடிவாரத்திலே இஸ்ரேல் மக்கள் இருந்த பொழுது, கடவுள் மோசேக்கு பரிசுத்த வாசஸ்தலத்தையும் அதனுடைய பொருட்களையும் உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கட்டளை தருகின்றார். அதற்கான ஒரு விரிவான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கின்றார். யாத்திராகமம் 25வது அதிகாரத்திலிருந்து 30வது அதிகாரம் வரை அதற்கான நிறைய காரியங்களை ஆண்டவராகிய கடவுள் மோசேயோடு கூட பேசுவதை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் படிக்க கேட்ட இந்த 31வது அதிகாரத்திலே அந்த பணிகளை செய்வதற்காக யூதா கோத்திரத்திலே இருந்து பெசலெயேல் என்கின்ற ஒரு மனிதனை ஆண்டவர் நியமிக்கிறார், அழைக்கின்றார். அவருக்கு துணையாக தான் கோத்திரத்தை சார்ந்த அகோலியா என்கின்ற ஒரு மனிதனையும் அவர் அழைக்கின்றார். இவர்கள் இந்த பரிசுத்த பணிக்காக இவர்கள் இருவரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்கள் இருவரும் மாத்திரமல்ல,
அவர்களோடு இருந்த 4வது வசனம் பாருங்க, ஞான இருதயமுள்ள யாவருடைய இருதயத்திலும் ஞானத்தை இறங்கினேன், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் செய்வார்கள். ஆண்டவராகிய கடவுள் மோசேக்கு இந்த இடத்திலே சொல்லுகின்றார். இவர்கள் இந்த பரிசுத்த பணிக்காக இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏதோ தச்சு வேலையோ அல்லது பொற்கொள்ளர் செய்கின்ற அந்த வேலைகளோ அது மாத்திரம் அல்ல, கடவுளுடைய சமூகத்திலே தம்முடைய மக்கள் வந்து வேண்டிக் கொள்ளுவதற்கும் கடவுளுடைய மகிமை அந்த இடத்திலே இறங்குவதற்குமான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை, டேபர்நாக்கிள், ஒரு வாசஸ்தலத்தை அந்த இடத்திலே அவர்கள் கட்டுகிறார்கள், அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். அது ஒரு சாதாரண பணி அல்ல. இப்ப சொல்ல போனா ஒரு ஆலயத்தை கட்டுகின்ற ஒரு பணி. மக்கள் கூடி வந்து செவிப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் கடவுளுடைய குரலை அந்த இடத்துல கேட்பதற்கும் கடவுளுடைய மகிமையை தரிசிப்பதற்கும் அனுபவிப்பதற்கும் கடவுளுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை அந்த இடத்திலே பெற்றுக்கொள்வதற்கும் நம்முடைய கண்ணீர்களை மண்டாட்டுகளை ஏறெடுப்பதற்குமான ஒரு இடத்தை அவர்கள் கட்டுவதற்கான ஒரு பணியை அவர்கள் அந்த இடத்திலே செய்கிறார்கள். எல்லோரையும் கடவுள் அழைக்கவில்லை, மாறாக அந்த 2 பேரை அந்த இடத்திலே அழைக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அநேக மக்களை, அங்கிருக்கின்ற மக்களை எல்லாம் ஆண்டவராகிய கடவுள் அந்த இடத்திலே அழைக்கின்றார். ஒரு தனி மனிதன் ஆலயத்தை கட்டிவிட முடியாது. ஒரு தனி மனிதன் அந்த ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை அமைத்து விட முடியாது. அதற்காகத்தான் ஒருவருக்கு ஒருவர் துணையாக தம்முடைய வேலையை பகிர்ந்து கொள்வதற்காக அந்த இடத்திலே வெவ்வேறு தொழில் திறனை சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே ஒன்று சேருகின்ற ஒரு பணியாக அந்த இடத்திலே அமைகின்றது. ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று சொன்னால் கொத்தனார் மட்டும் முடியாது, இன்ஜினியர் மட்டும் முடியாது, மேற்பாளர் மட்டும் முடியாது. இதுக்கு நிறைய பேர் வேண்டும். ஒவ்வொரு வேலைக்கும் அந்த தொழில்நுட்பம் தெரிந்த ஒவ்வொருவரும் அதற்கு தேவை, அந்த பங்களிப்பு தேவை. கடவுள் அதைத்தான் இந்த இடத்திலே சொல்லுகின்றார். ஆக கடவுளுடைய அழைப்பு என்பது நம்முடைய திறமைகளை கடவுளுடைய மகிமைக்காக பயன்படுத்துவதற்கு அழைக்கின்றது. கடவுளுடைய அழைப்பு நம்முடைய தொழிலை அல்லது ஒரு வேலையை நாம் எதை செய்தாலும் நாம் அதை கடவுளுக்கு செய்கின்ற ஊழியமாக பார்க்க வேண்டும். இங்கே கடவுள் நம்முடைய தொழிலை கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற பரிசாக மதிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை சிறிய வேலையாக இருக்கலாம், பெரிய வேலையாக இருக்கலாம், சிறிய தொழிலாக இருக்கலாம், பெரிய தொழிலாக இருக்கலாம், அல்லது எப்படி வேண்டுமானாலும் நம்முடைய பணி இருக்கலாம். ஆனால் அந்த பணியிலே கடவுள் நம்மிடத்திலே சொல்வது உண்மை, நேர்மை, நீதி, நாணயம் என்கின்ற விஷயத்தை இங்கே ஆண்டவராகிய கடவுள் சொல்லுகின்றார். ஆக அன்புக்குரியவர்களே, நாம் என்ன தொழில் செய்தாலும், என்ன பணி செய்தாலும், என்ன வேலையை செய்தாலும் அந்த தொழிலிலே நாம் நேர்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த நேர்மைதான் கடவுளுக்கு நாம் செய்கின்ற வழிபாடு, கடவுளுக்கு நாம் செய்கின்ற ஆராதனை. ஒரு தொழிலிலே நாம் ஒருவரை ஏமாற்றினோம் என்று சொன்னால், அல்லது ஒரு வேலையிலே ஒரு பணியிடத்திலே நாம் நம்முடைய மேலாளரை ஏமாற்றி கொண்டு அமர்ந்திருப்போம் என்று சொன்னால், ஒரு ஊழியத்திலே ஏமாற்றி கொண்டு ஒரு ஆயர் இருப்பார் என்று சொன்னால், அந்த நிலை யாருக்கு அது போகிறது என்று சொன்னால், கடவுளுடைய மகிமைக்கு இழுக்கை ஏற்படுத்துகிறது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பணி, நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய தொழில், இவை எல்லாம் கடவுளுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஒருவேளை அப்படி பார்க்கிறவர்கள் இவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், நேர்மையாகத்தான் இருப்பார்கள். அது கடவுளுக்கு மகிமையை செலுத்தும். அது ஒரு வழிபாடு, ஒரு ஆராதனையாக அந்த இடத்திலே மாறுகிறது. இவன் கிறிஸ்தவனா, இவன்லாம் கிறிஸ்தவன் கள்ளத்தராசை வைத்துக் கொண்டிருக்கிறான், இவன்லாம் கிறிஸ்தவன் இப்படி தூங்கி கொண்டிருக்கிறான் வேலையை விட்டு என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது அந்த இடத்திலே கிறிஸ்தவருடைய நாமம் அந்த இடத்திலே தூசிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே வழிபாடு என்று, அந்த இடத்திலே ஆராதனை என்பது அந்த இடத்திலே இல்லை. ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் என்ன தொழில் செய்தாலும், என்ன வேலை செய்தாலும் சரி, ஒரு விவசாயி இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், அரசு ஊழியராக இருக்கலாம், வியாபாரியாக இருக்கலாம், மருத்துவராக இருக்கலாம், வக்கீலாக இருக்கலாம், யாராக இருந்தாலும்
வெறும் வேலை என்று நாம் பார்க்காமல் கடவுள் நமக்கு அளித்திருக்கிற ஓர் அழைப்பாக நாம் அதை பார்க்க வேண்டும். பணியை நாம் அழைப்பாக பார்க்க வேண்டும். இரண்டாவதாக, பணியை ஆண்டவருக்கென்றே நாம் செய்ய வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 25 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதி, அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை மிக அழகாக எழுதுகின்றார். குறிப்பாக இந்த பகுதியை வேலை செய்கின்ற பணியாளர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது இந்த வார்த்தைகளை மிக தெளிவாக அவர் எழுதுகின்றார். பவுல் இந்த நிருபத்தை எழுதுகின்ற பொழுது கொலோசைய திருச்சபையிலே அடிமைகளும் எஜமான்களும் இருந்தார்கள். அடிமைகள் மாத்திரமல்ல, அந்த இடத்திலே எஜமான்களும் அந்த இடத்துல இருந்தார்கள். அக்கால ரோம சமுதாயத்திலே அடிமைத்தனம் என்பது ஒரு பொருளாதார அமைப்பின் ஒரு பகுதியாக இருந்தது என்று சொல்லி நாம் சொல்லப்படுகிறது. ஆக பவுல் அந்த அமைப்பை நேரடியாக மாற்றாமல் மிக அழகாக சொல்கிறார், அதற்குள் இருந்த விசுவாசிகளுக்கு ஒரு புதிய இருதய மனநிலையை கொடுக்கின்றார். அதை அங்கே எஜமான்களும் வேலைக்காரரும் இருந்தார்கள். அந்த இடத்தை பவுல் நீங்கள் அப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அங்கே பிரச்சனை. ஆனால் மிக லாபகமாக பவுல் இந்த தன்னுடைய மக்களை இங்கே கையாளுகின்றார். அங்கே வேலை செய்கின்ற பணியாளர்கள் ஒரு புதிய இருதய மனநிலையை அவர்கள் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகின்றார். 3ஆம் அதிகாரம் 23, 24 இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கின்ற பொழுது, யாருக்காக நீங்கள் வேலை செய்தாலும் அதை மனிதருக்காக அல்ல, நீங்கள் வேலை செய்வது கர்த்தருக்காகவே செய்யுங்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே ஒரு செய்தியாக அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். நாம் எந்த வேலை செய்தாலும் சரி, தொழில் செய்தாலும் சரி, எந்த வேலை பணி எப்படிப்பட்ட பணி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அது நாம் ஏதோ நமக்கு வேலை கொடுத்தார் என்று சொல்லி அவருக்காக செய்வதல்ல, நாம் ஆண்டவருக்கு பயந்து நாம் அவருக்காக நம்முடைய திருப்பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லித்தான் திருமறை நமக்கு சொல்லுகிறது. இந்த அறிவுரை நம்முடைய தொழில் வாழ்வுக்கு, நம்முடைய பணித்தள வாழ்வுக்கு நேரடியாக பொருந்துவதை நாம் பார்க்க முடிகின்றது. என்ன? நேர்மையுடன் வேலை செய்ய வேண்டும். மனிதர்கள் பார்க்கும்போது மட்டுமல்ல, மனிதர்கள் பார்க்கும்போது மட்டும் நேர்மையை வெளிப்படுத்துவதல்ல, மனிதர்கள் பார்க்கும்போது மட்டும் நாம் நன்றாக செய்கின்றோம் என்று சொல்லி நடிப்பது அல்ல. மாறாக நேர்மையோடு, மனிதர்கள் பார்க்காத சூழ்நிலையிலும் நாம் நேர்மையோடு செயல்பட வேண்டும். இரண்டாவது, முழு மனதோடு நாம் வேலை செய்ய வேண்டும். சோம்பேறித்தனம் அது கூடாது. நாம் எந்த பணியை செய்தாலும் அதுல ஒரு இன்வால்மெண்ட், அதுல ஒரு முழு மனதோடு நாம் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இதனுடைய பலன் என்பது கடவுள் தருகின்ற ஒரு ஆசீர்வாதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரியவர்களே, கடவுளுக்கு பயந்து பணி செய்வதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களிலே இன்றைக்கு தொழிலிலேயும் சரி, வேலையிலேயும் சரி, நாம் செயல்படுகின்ற காரியத்திலேயும் சரி, பல நேரங்களிலே நம்மிடத்திலே நாம் சுயலாபத்திற்காக செயல்படுகின்ற பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உருவாகின்றது. அப்படி அல்ல, அது கடவுளுக்கு செய்கின்ற ஆராதனையாக இருக்காது, ஒரு வழிபாடாக இருக்காது. நம்முடைய தொழில், நம்முடைய வேலை, இவை எல்லாம் வழிபாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆராதனையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் செய்கின்ற எந்த பணியாக இருந்தாலும் அது ஆண்டவருக்கென்றே செய்கின்றோம் என்கின்ற உணர்வு நம்மிடத்திலே வேண்டும். ஆக இது நம்முடைய அணுகுமுறையை மாற்றுகின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது மனிதர் பார்க்கும்போது மட்டும் உழைப்பதல்ல, யாரும் பார்க்காத போது முழு இருதயத்தோடு உழைப்பதே கிறிஸ்துவ ஊழியக்காரனுடைய அடையாளம் என்று சொல்லி ஒரு அறிஞர் சொல்லுகின்றார். மனிதர் பார்க்கும்போது மட்டும் உழைப்பதல்ல, யாரும் பார்க்காத போது முழு இதயத்தோடு உழைப்பதே கிறிஸ்துவ ஊழியக்காரனுடைய அடையாளம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே நாம் எப்படி நம்முடைய பணியை செய்து வருகின்றோம்? நமக்கு கொடுக்கப்பட்ட பணி, ஒருவேளை எஜமான் நமக்கு பிடிக்காதவராக இருக்கலாம், அல்லது நாம் வேலை இடத்திலே நமக்கு வேலை கிடைச்சிருச்சு, நமக்கு என்ன, இன்றைக்கு எத்தனை பேப்பர்ல இந்த செய்தித்தாள்களிலே நாம் வாசிக்கின்றோம், ஆசிரியர்கள் ஸ்கூலுக்கு போனால் பசங்களை
காலந்தி விட சொல்றது. எல்லாரும் அல்ல. முந்தானத்து பேப்பர்ல நான் படித்தேன். ஒரு ஆசிரியர் உட்கார்ந்து இருக்கிறார், 2 சிறு பிள்ளைகள். அந்த அந்த ஆசிரியருக்கு ஒரு பெண் ஆசிரியர் காலை பிடித்து கொண்டு இருக்கிறார்கள். நம்முடைய இன்னைக்கு எத்தனை பேர் லஞ்சம் வாங்குவதனாலே இன்றைக்கு ஒரு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளையெல்லாம் நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சமூகம் பல்வேறு நிலைகளிலே பிரிந்து கிடக்கிறது. கள்ளத்தராசினாலே வஞ்சிக்கப்படுகின்ற தொழில்கள் இன்றைக்கு எத்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கலப்பட பொருட்களை விற்று கொண்டிருக்கின்ற எத்தனை தொழில் அதிபதிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருமறை நமக்கு சொல்கிறது, கிறிஸ்துவ ஊழியக்காரனுடைய அடையாளம் என்பது அதுவல்ல. மாறாக நாம் எதை செய்தாலும் நாம் அதை ஆண்டவருக்கு என்று செய்கின்றோம் என்கின்ற ஒரு பயபக்தி நமக்கு தேவை. 3வதாக, பணியை தாழ்மையோடு செய்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வசனங்கள் அடங்கிய இந்த பகுதியை நாம் பார்ப்போம். இயேசு இந்த உவமையை சொல்வதற்கு முன்பதாக சீடர்கள் தாங்கள் விசுவாசத்திலே பெருகும்படி செய்யும் என்று சொல்லி அவர்கள் கேட்டிருந்தார்கள். அந்த வசனம் 17 5வது வசனத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள். அதற்கு பின்பதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பதிலை அப்படியே சொல்லுகின்றார். உண்மையான ஊழியம் என்பது பெரிதாக எண்ணப்படுவதற்கு அல்ல. அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகின்ற ஊமைதான் நாம் படிக்க கேட்ட இந்த பகுதி. அதாவது கடமையை நிறைவேற்றுவதற்காக செய்ய வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வயலிலே உழைத்து விட்டு ஒரு மனிதன் மிக கஷ்டத்தோடு வீடு திரும்புகின்ற பொழுது என்ன நடக்கிறது என்கின்ற ஒரு வேலைக்காரனுடைய உவமையை இந்த இடத்திலே சொல்லுகின்றார். அந்த நாட்களுடைய வழக்கத்தின்படி ஒரு வேலைக்காரன் தன்னுடைய வேலையை முடித்த பின்னரும் எஜமானுக்கு உணவு பரிமாறிய பின்னரே தானும் சாப்பிடுவதற்கு உரிமை பெற்றவனாக இருக்கின்றார். இன்று இந்த நிலை ஒருவேளை சேவை அல்லது பணியின் வரிசையும் தாழ்மையையும் அது எடுத்து காட்டுகிறதாக சொல்லுகிறார்கள். இயேசு இங்கே நமக்கு சொல்லுகின்ற கற்றுத்தருகின்ற ஒரு பாடம் என்னவென்று சொன்னால், வேலை செய்வது என்பது நம்முடைய கடமை. நாம் அதற்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கணும். இல்லைன்னா அந்த வேலையை விட்டு நம்ம வெளியே போயிடலாம். பணி செய்வது என்பது நம்முடைய கடமை. அதற்காக பெருமை கொள்ளவோ அல்லது அந்த எஜமான் நமக்கு பரிசு அளிப்பார் என்று எதிர்பார்க்கவோ வேண்டாம். ஆனால் அதே நேரத்திலே இந்த அடக்கமான மனப்பான்மை நம்முடைய வேலையை இன்னும் கடவுளுக்கு உகந்ததாக மாற்றும் என்று சொல்லி இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகின்றார், கற்றுத்தருகின்றார். ஒரு வேலைக்காரன் களைத்து வருகின்ற பொழுது அந்த எஜமானுக்கு உணவு எடுத்து சமைத்து எடுத்து வைத்து விட்டு பின்பாடு நீ உன்னுடைய வேலையை செய். ஒருவேளை இதை நாம் விடுதலை இறையில் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது இது நமக்கு தவறாக தோன்றும். ஆனால் இங்கே தொழில் என்பது, ஊழியம் என்பது, திருப்பணி என்பது இது எல்லாம் பெருமைக்கான காரணம் அல்ல. இது எல்லாமே கடவுளுடைய கிருபைக்கான ஒரு நன்றியுள்ள நம்முடைய அர்ப்பணிப்பு என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வேலை இடத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும், நேர்மையாளர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு நாம் இந்த இடத்திலே இப்படிப்பட்ட காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய விருப்பு வெறுப்புகள் வேறு இன்னொரு பகுதி. ஆனால் அதே நேரத்திலே நம்முடைய பணி இடங்களிலே, நம்முடைய வாழ்விடங்களிலே, நாம் பணி செய்கின்ற இடங்களிலே நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், எப்படி நம்முடைய எஜமான்களுக்கு கீழ்ப்படுகின்றோம், எப்படி நம்முடைய மேலதிகாரிகளுக்கு கீழ்ப்படுகின்றோம், எப்படி நம்முடைய தொழிலை நாம் உள்ளார்வத்துடனே நாம் செய்கின்றோம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஊழியத்தை, நம்முடைய வேலையை, நம்முடைய பணியை, நம்முடைய தொழிலை இன்று முதல் அது கடவுளுக்கு செய்கின்ற ஒரு ஆராதனையாக நாம் பார்க்க தொடங்க வேண்டும். வேறு ஒரு பார்வையை இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நமக்கு முன்பாக வைக்கின்றது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியமும் அதிலே கடவுளுடைய நாமம் மகிமைப்படுகிறது என்பதாக நம்முடைய வாழ்க்கை பார்க்க வேண்டும். வாழ்க்கை முறை அப்படி மாற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்கிறார். காலையிலே
நாம் பணிகளை நாம் தொடங்கும் முன்பதாக நாம் எத்தனை பேர் நாம் ஜெபிக்கின்றோம்? இங்கிருந்து நாம் ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு ஒரு வேலைக்கு போறோம், நாம் உடனே எங்கள் வேலையை ஆரம்பித்து விடுகின்றோம். நாம் ஜெபிக்கின்ற மக்களாக, காலையிலே பணிகளை தொடங்குவதற்கு முன்பதாக நாம் ஜெபிக்கின்ற மக்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நாம் ஒரு இடத்திலே வேலை செய்கின்றோம் என்று சொன்னால், அல்லது ஒரு தொழிலை சொந்தமாக நாம் செய்கின்றோம் என்று சொன்னால், யாரும் பார்க்காத போதும் நேர்மையாக நாம் செயல்படுகின்ற மக்களாக இருக்க வேண்டும். நேர்மையான இருதயத்தோடு, முழு இருதயத்தோடு பணியாற்ற வேண்டும். ஏனென்று சொன்னால், உண்மையான கண்காணிப்பாளர், உண்மையான மேலாளர், உண்மையான மேற்பார்வையாளர் யார் என்று சொன்னால் ஆண்டவராகிய கடவுள். அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய பணிகளிலே நாம் எப்படி இருக்கின்றோம், நம்முடைய செயல்பாடுகளிலே, நம்முடைய தொழிலிலே நாம் எப்படி செயல்படுகின்றோம் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்படுகின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். ஆகவே பல நேரங்களிலே நம்முடைய தொழில் வெற்றியை கண்டு பெருமை கொள்ளாமல், இது கடவுளுடைய கிருபை என்று சொல்லி நாம் அங்கீகரிக்கின்ற மக்களாக நாம் இருப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வேலை நாம் பெரிய அதிகாரியாக, கலெக்டராக இருக்கலாம், அல்லது வேறு பெரிய ஒரு தொழில் அதிபராக இருக்கலாம். அதில் பெருமை கொள்வது என்பது வீண். மாறாக இது கடவுளுடைய கிருபையினாலே எனக்கு கிடைத்தது என்று சொல்லி அந்த இடத்துல நம்முடைய தாழ்மையை வெளிப்படுத்துகின்ற மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்லுகின்றது. அன்புக்குரியவர்களே, இவர் எல்லாவற்றையும் நாம் கர்த்தருக்கு செலுத்தும் ஒரு வழிபாடாக, கர்த்தருக்கு செய்யும் ஒரு வழிபாடாக பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் இன்றைக்கு தென்னிந்திய திருச்சபை நம்மை அழைக்கின்றது. இன்று நம்முடைய பணியை நாம் பார்க்க வேண்டும். இன்று உங்களுடைய பணியை பாருங்கள், அதை கடவுளுடைய மகிமைக்காக அர்ப்பணியுங்கள். நம்முடைய அலுவலகத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய வேலை பணியிடங்களிலே நாம் நேர்மை, நம்முடைய வியாபாரத்திலே நாணயம், நம்முடைய சேவையிலே அன்பு, இவை அனைத்தும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற வழிபாடு என்பதை புரிந்து கொண்ட மக்களாக நாம் தொடர்ந்து செயல்படுவதற்கு கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. அதைத்தான் இந்த இடத்திலே லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 10 வசனங்கள் அடங்கிய அந்த பகுதியை நாம் பார்த்தோம். 10வது வசனம் பாருங்க. அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளையிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு, நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள். நீங்கள் எதையும் எதிர்பார்த்து ஒன்றையும் செய்யக்கூடாது. ஒரு பரிசு பொருளையோ அல்லது பாராட்டுகளையோ, இவ்வளவு செஞ்சோ நம்மளை யாரும் பாராட்டவில்லை, இதெல்லாம் நமக்கு வேண்டியதில்லை. கிறிஸ்தவர்களுக்கு அது தேவையில்லை. மாறாக நம்மை பாராட்டுகின்றவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை பார்த்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவருக்கு நாம் நேர்மையாளர்களாக, உண்மை உள்ளவர்களாக இருப்போம். கடவுள் அப்படிப்பட்ட கிருபையும் ஆசீர்வாதத்தையும் நமக்கு தருவாராக. அதுவே நாம் அவருக்கு செலுத்துகின்ற நம்முடைய வாழ்க்கையின் வழிபாடாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.